மற்றும் அறக்கட்டளை சார்பாக இங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொதுக்குழு கூட்டம் மற்றும் கிறிஸ்துமஸ் கெட் டுகெதர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்திய இன்ஜினியர் நாஞ்சில் பிரபு அவர்களே, தலைமை உரை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்டுனர் நல அறக்கட்டளையின் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்ஜினியர் ராஜ்குமார் அவர்களே, செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்ஜினியர் சஜிகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பு ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நீதியரசர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு வி சுப்பிரமணியம் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அறக்கட்டளையின் முன்னாள் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்ஜினியர் கிங்ஸ்டன் ஜெய்சிங் அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஸ்காட் கிறிஸ்தவ மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு சசிகுமார் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர்ஸாக வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய உறுப்பினர் திரு இளங்கோ அவர்களே, அரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அனித் ஜோஸ் அவர்களே, கூட்டத்தின் முடிவிலே நன்றியுரை சொல்வதற்காக அமர்ந்திருக்கின்ற அறக்கட்டளையின் பிஆர்ஓ மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு முத்துக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கிறிஸ்துமஸ் செய்தி வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற ஐஎஸ்ஆர்ஓ முன்னாள் பொறியாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு திரவியம் அவர்களே, கிறிஸ்துமஸ் கேக் கட் பண்ணி இந்த நிகழ்ச்சி சிறப்பிப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற எங்கள் அறக்கட்டளையின் முக்கிய உறுப்பினர் மதிப்புக்குரிய திரு சரவணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொடுத்து கொண்டிருக்கின்ற அவர்கள் தான் நமக்கு வரவேற்புரை வழங்கினார்கள் நாஞ்சில் பிரபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நல உதவிகளை பெறுவதற்காக வருகின்ற கட்டுமான துறை சார்ந்த தொழிலாளர்களே, கட்டுனர் நல அறக்கட்டளை சார்ந்த உறுப்பினர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் சார்பாகவும் கட்டுனர் நல அறக்கட்டளை சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறவங்க மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு வி சுப்பிரமணியம் அவர்கள், முன்னாள் நீதியரசர். அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் எஸ்எம்ஆர்வி பள்ளிக்கூடத்தின் செயலாளராக இருந்து வருவது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. எனக்கும் எஸ்எம்ஆர்வி பள்ளிக்கூடத்துக்கும் எப்படி கான்டாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தோடு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை ஏற்படுத்தியவர் மதிப்புக்குரிய திரு ராஜ்குமார் அவர்கள் தான் இங்கே தலைவராக வீட்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, யூஸ்வலாக அங்கே உள்ள பில்டிங்ஸ் நிறைய ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் நான் கொடுப்பது உண்டு. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக என்ன அந்த பில்டிங் கமிட்டியில் போட்டிருந்தாங்க. ராஜ்குமார் சாரும் அதில் இடம்பெற்றாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பில்டிங்கான டிராயிங் கொடுத்தோம், டிசைன் கொடுத்தோம், ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனும் நடைபெற்று கொண்டிருந்தது. அதுக்கான கான்ட்ராக்டரை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நாங்கள் அதில் இருந்தோம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு ஸ்டேஜில் சார் சொன்ன மாதிரி எல்லா இதுலையும் ஒரு குரூப் இருந்து இன்னொரு குரூப், ஒரு குரூப் ஃபங்க்ஷனில் இருக்கும், இன்னொரு குரூப் எதிராக தான் இருப்பாங்க. அந்த வகையில் அந்த பில்டிங் ஒர்க் ஸ்டாப் பண்ணப்பட்டது. அது என்ன அப்ரூவல் இல்லை, அப்படி பல காரியங்களை சொன்னார்கள். ஏன்னா அந்த டைமில் நம்ம அப்ரூவல் இல்லாமல் கட்டலாம், ரெஃப்யூஸ் பிளான் வச்சே கட்டலாம். அதை சொல்லி எடுத்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. அப்போது அந்த கமிட்டி, அந்த எஸ்எம்ஆர்வி ஸ்கூல் கமிட்டி தலைவராக இருந்தவர் அறுபது சுப்பையா. அறுபது சுப்பையான்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம பில்டர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அவர் நம்ம முதல் நிகழ்ச்சியிலே அவர்கள் நம்மளை வாழ்த்தி பேசியவர். அவங்க பீரியடாக அந்த டைம். அப்படி 3 வருஷம் அந்த பில்டிங்கை தொடங்கி அதை கட்டி முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் காணப்பட்டது. ரொம்ப மோசமான நிலைமையில் அது இருந்துச்சு. அப்படி இருக்க 2021 வந்துருவீங்க. 2000 சார் அங்கே செக்ரட்டரியாக வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பிரசிடென்ட், ரொம்ப சூப்பர் மேன். இவங்க 2 பேருக்கும் பங்களிப்புல ரொம்ப அந்த எஸ்எம்ஆர் ஸ்கூல் வளர்ச்சியில் அந்த 2 பேருக்கு பங்களிப்பு ரொம்ப சூப்பர் மேன் தான் சொல்லுவேன். சாருடைய திறமையான அணுகுமுறையால் அந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் நீக்கி, பிளான் அப்ரூவல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீக்கி, அது நாங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தோம். அதை ரெகுலரைசேஷன் மெட்ராஸில் போய் அந்த பில்டிங் ரெகுலரைசேஷன் பண்ணி அந்த பில்டிங்கை நல்ல முறையை கட்டி முடிச்சு ஓப்பனிங் ஆகி அந்த ஓப்பனிங் செரமனியும் சிறப்பாக நடத்தினாங்க. அந்த வகையில் அவங்க அவங்களுடைய திறமையான அணுகுமுறை சூப்பராக அதை
அதை வந்து அவங்க டீல் பண்ணி அதில் இருக்க சட்ட சிக்கல் எல்லாத்தையும் தீர்த்து அந்த ஸ்கூலில் அந்த பில்டிங்கை இப்போ சிறப்பாக தொடங்கி அது இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கூட அவங்க எஸ்எம்ஆர் ஸ்கூலில் வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே சாருக செயலாளர்களை வந்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்து கொள்கிறேன். அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப பெருமைக்குரிய ஒன்று. அவர்களுக்கு என் சார்பாகவும் அறக்கட்டளை சார்ந்த உறுப்பினர் அனைவர் சார்பாகவும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இங்கே ஸ்காட் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் வேறு இருக்கிறாரு. நான் கரஸ்பாண்டாக இருந்து எனக்கு 1 இயர் அங்கே ஆக்ட் பண்ணிக்க வாய்ப்பு கிடச்சி இப்போ அவர் தொடர்ந்து சசிகுமார் வந்து இங்கே வந்திருக்கின்றார். அவர்கள் இப்போ கரஸ்பாண்டாக இருக்கின்றார்கள். ஸ்காட் ஸ்கூலும் சரி தான், எஸ்எம்ஆர் ஸ்கூலும் சரி தான், ரெண்டுமே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் ஆகும். இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு உள்ள சலுகைகள் வந்து அதில் கொடுக்கப்படவில்லை, நிறைய சலுகைகள் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இப்போ சசிகுமார் அவர்கள்லாம் ரொம்ப அந்த அலுமினியம் அசோசியேஷன்லாம் சிறப்பாக கொண்டு வந்து அந்த அசோசியேஷன் மூலமாக அந்த ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி ரொம்ப அருமையாக அந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்எம்ஆர் ஸ்கூலில் சிறப்பாக செயல்படுறாங்க, இவர் ஸ்காட் ஸ்கூலில் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த அட்மிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் இப்போ நல்லா கூடி இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு நேமும் நல்லா வந்திருக்கு. 2 ஸ்கூலும் எனக்கு நல்ல நிலைமையில் போய் கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் முந்தி எப்படி இருந்தோம், ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி இந்த ஸ்கூலில் தான் ரொம்ப டாப் நமக்கு அங்கீற மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நிலையில் எட்டுவார்கள் என்று நான் நம்பிக்கிட்டேன். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை 2 ஸ்கூலுக்கு, எஸ்எம்ஆர் ஸ்கூல் செக்ரட்டரிக்கும் ஸ்காட் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டும் நான் தெரிவித்து கொள்கின்றேன். நண்பர்களே, இனி நான் சங்க இதுக்குள்ள போகிறேன். இந்த குமரி மாவட்டத்தில் கட்டுனர் நல அறக்கட்டளையானது 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றதா, அதை பற்றியும் அறக்கட்டளையின் அருமை பெருமைகளை பற்றியும் நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். குமரி மாவட்ட கட்டுமானத்துறை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் 2003க்கு முன் 2003க்கு பின் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதாவது கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன் பின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிபிசின்னு அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி தான். ஏன்னா 2003க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குமரி மாவட்ட கட்டுமானத்துறை வரலாற்றில் பிரைவேட் பிராக்டிசிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸுக்கு எந்த ஒரு அமைப்பும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா நேராக கிளைண்ட் சைடில் இருந்தாலும் சரி தான், கான்ட்ராக்டர் சைடில் ஆனாலும் சரி தான், நேராக கொண்டு கம்ப்ளைண்ட் வந்து ஸ்டேஷனில் கொண்டு கொடுப்பாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் கூடுவார். அது ஒரு கட்டாய நெட்டிய மாதிரி தான் நடக்கும். கூடுவார், ஏதோ ஒரு இன்ஜினியர் வச்சு அளப்பார். அது கண்டிப்பாக அது ப்ராப்பராக இருக்காது. அப்போ உனக்கு இவ்வளோ வருமா, இவ்வளோ தான் தருவோம், வாங்கிட்டு போ, இந்த மாதிரி தான் நடைபெற்று கொண்டிருந்தது. நான் கூட 1996 இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் கூட 2-3 பில்டிங்லாம் அளக்க போயிருக்கேன். நம்ம அளந்து ஒன்று கொடுப்போம், ஆனால் இன்ஸ்பெக்டர் தலைவர்கள் இன்னொரு ரேஞ்சில் பேசி முடிப்பாங்க. அதை தாண்டி ஒரு சிலது கோர்ட்டுக்கு போகும். அது போட்டால் 10-15 நிமிஷமாக எழுதிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் காணப்பட்டது. அப்போ தான் 2003 நான் இனி ஒரு 3 இன்ஜினியர்ஸ் நாங்கள் வந்து நாங்களும் பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு கடையிலேருந்து ஒரு பெயிண்ட் கடையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. ஏன்னா 2003க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒப்பந்தக்கார சங்கங்கள், அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸுக்கு நிறைய சங்கங்கள் இருந்துச்சு. அதாவது முனிசிபாலிட்டியில் இருக்கும், பொதுப்பணித்துறையில் இருக்கும், ஹைவேஸில் இருக்கும். அங்கே வர பிரச்சனைகள்லாம் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. அங்கே டெண்டர் நேரத்தில் போடுவாங்க. அங்கே ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இல்லை அதிகாரிகளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி முடிச்சிருந்தேன். ஆனால் ப்ரைவேட் ப்ராக்டிசிங் இன்ஜினியர்ஸுக்கு வேண்டி அவங்க குரலுக்கு முன் வருவதில்லை. அப்போ தான் நாங்கள் எல்லாம் பேசி என்ன பண்ணோம்னா, பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அந்த அமைப்பில் நம்ம சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள பயிலெல்லாம் கேட்டு வாங்கி அப்படி ஒரு அமைப்பை நாங்கள் 2003 நாங்கள் ஆரம்பித்து குமரி மாவட்ட சென்டர்னு சொல்லி ஆரம்பித்து 25 உறுப்பினர்கள் வச்சு நாங்கள் ஆரம்பித்து நான் 3 வருஷம் நான் வந்து செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ என்ன செக்ரட்டரிக்கு தான் நிறைய போகும், எல்லா இஷ்யூஸும் செக்ரட்டரி தான் வரும். அதான் எங்கள் மெயின் நோக்கமாக இருந்துச்சு. டிஸ்பியூட் மேட்டர்ஸ் அதை செட்டில் பண்ணோம். நான் 3 வருஷம் நான் செயலாளர் இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட டிஸ்பியூட் மேட்டர்ஸ் வந்து நான் செட்டில் பண்ணிப்பேன். அது ஒரு கமிட்டி போட்டிருப்போம், அந்த கமிட்டி நாங்கள் செட்டில் பண்ணோம். அப்படி அந்த சங்கம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்து 2007, 8, 9 அந்த 2 டைம்ஸ் நான் வந்து தலைவராக பொறுப்பேற்றேன். அப்போ தான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்கும். எப்படின்னா, எங்கள் சங்கத்தில் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவில் இருந்த ஒரு முக்கிய உறுப்பினர் இறந்து போகிறார். அவருக்கு நில உதவி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆல் இந்தியா பில்டர்ஸ் அசோசியேஷனுக்கு நாங்கள் எழுதுகிறோம். ஆனால் ஆல் இந்தியா பில்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ரிப்ளை சரியாக வரல. அவங்க அதுக்கு எந்த ஒரு ரிப்ளை தரல. அப்போ நாங்கள் எங்கள் குமரி மாவட்ட சென்டர்லேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்டை கொடுப்போம். அடுத்த 2009 அதே இஷ்யூ ஸ்டேட் லெவல் மீட்டிங்கில் நாங்கள் பேசுகிறோம். அப்போ ஸ்டேட் சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சந்தா இவ்வளோ ரூபா வாங்குறீங்க, பாதி சந்தா ஆல் இந்தியா பில்டர்ஸ் அசோசியேஷன் தான் நீங்கள் அடைக்கிறீங்க, ஸ்டேட் பில்டர்ஸ் அசோசியேஷன் நீங்கள் அடைக்கல, அதனால அவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த டைமில் காஞ்சிபுரம் சென்டரும் அதே பிரச்சனையை இழுத்து வைக்குது. அப்போ ஆல் இந்தியா பில்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் லோக்கல் சென்டர்ஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுச்சு. ஏன்னா பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிச்சஸ்ட் பாடி இந்தியான்னு பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் 4-5 கோடி, அப்போ 2004 4-5 கோடி ரூபா கலெக்ட் ஆகும்.
இப்போல்லாம் பார்த்தா இப்படி மோர் தென் 10 crores இருக்கும் ஒவ்வொரு வருஷம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரஸ்டிஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க ஏதாவது முக்கியமான மேட்டர்ஸ் கவர்மெண்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆல் இந்தியா மீட்டிங்குக்கு 2 தான் நடத்துவாங்க. அதோட ஸ்பான்சர் தான் நடத்துவாங்க. வேற அவங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. ஒரே ஒரு புக்லெட் மட்டும் எல்லாருக்கும் அனுப்புவாங்க. அதில் கூடி போனால் ஒரு 1 கோடி ரூபா செலவாகும். எவ்வளோ ரூபா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டெத்து, ஒரு உறுப்பினர், ஆர்டினரி உறுப்பினரோ இல்லை ஒரு பேட்ரன் மெம்பரோ இருந்தால் அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அதே நேரத்தில் மற்ற சங்கங்களை பாருங்கள். இப்போ லாயர்ஸ் அந்த பார் அசோசியேஷன் பாருங்கள். அவங்க கன்னியாகுமரியில் ஒரு அட்வொகேட் சேர்த்தா இங்கே அதுக்குள்ள பெனிஃபிட்ஸை கொடுக்குறாங்க, ஸ்டேட்டில் கொடுக்குறாங்க, அப்படி பல வழியில் கொடுப்பாங்க. எல்லா சங்கங்கள் இருக்கிறதே அதுக்கு தான். அந்த சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காக தான் அது ஏற்படுத்தப்படுவது வழக்கம். இப்போ யூனியன் ஆட்டோ ஓட்டுநர், சின்ன ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் கூட ஒரு டெத் இருந்தால் அவங்க கலெக்ட் பண்ணி வேலை கொடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணாததுனால நாங்கள் வந்து பில்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நம்ம நலனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு சங்கத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசனையில் நாங்கள் கிட்டத்தட்ட 95 உறுப்பினர்கள் 2013-14 பில்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நாங்கள் வெளியே வந்து நாங்கள் உடனே ஆரம்பிக்கல. அதுலேயுமே ஒரு கருத்து கூட்டம்லாம் நடத்தி, இதே ஹாலில் ஒரு கருத்து கூட்டம் நடத்தி ஒரு ஓட்டிங்கெல்லாம் விட்டோம். அதில் 95 பேர் கண்டிப்பாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 2 பேர் தான் அதுக்கு எதிராக இருந்தாங்க. 95 பேர் ஆரம்பிக்கலாம்னு ஒரு முடிவெடுத்து நாங்கள் வந்து இந்த பில்டர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டி ட்ரஸ்ட்டை நாங்கள் ஆரம்பித்த புதுசில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மேட்டர்ஸ் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் நாங்கள் செட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு 27 பைலா பாயிண்ட் உண்டு. 3 அட்வொகேட்ஸ் இந்த அமைப்புக்கான பைலா ஃப்ரேம் பண்ணவங்க. அட்வொகேட் பெர்லின் ஜோபால்சன் அவர்கள், அட்வொகேட் ஆனந்த் வில்சன் அவர்கள், அட்வொகேட் பால்ராஜ், 3 அட்வொகேட் சேர்ந்தா எங்களுக்கு இந்த பைலா ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாங்க. அதில் முக்கியமான பைலான்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுடைய நலன், அதாவது குறிப்பாக கட்டுமானத்துறை சார்ந்த தொழிலாளர்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்கள் அமைப்பு சார்ந்த உறுப்பினருடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மாதிரி கட்டுநருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்டரை எடுத்து அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அதை போய் அளந்து விசாரித்து அதை செட்டில் பண்ணோம். அப்புறம் பொதுமக்கள் பயன்பெறுகிற வகையிலே நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். இந்த மாதிரி 27 பைலா பாயிண்டோடு தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஆரம்பிச்சிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 2014 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் தான் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது கிட்டத்தட்ட 18 ஊனமற்ற ஏழை நண்பர்களுக்கு நாங்கள் வந்து ட்ரைசைக்கிள் வழங்கியிருக்கணும் இதுவரைக்கும். அது மாதிரி கஜா புயல், ஓக்கி புயல் குமரி மாவட்டத்தை தாக்கிய பொழுது கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் இங்கே வர வச்சு அவங்களுக்கு நல்லவர்கள் வழங்கணும். அது லட்சக்கணக்கில் நாங்கள் வழங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஜா புயல், கேரளா மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், மெடிசின்ஸ், தென் கேஷ், இதெல்லாம் நாங்கள் அந்த சிஎம் ஃபண்டுக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வருஷம் தொடர்ந்து 4 வருஷம் நாங்கள் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தணும். அதாவது எங்கெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள், பஸ் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்கின்றதோ அந்த பகுதியில் சென்று நாங்கள் வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு பொதுக்குழு கூட்டம் சொல்றது வந்து எப்படி நடத்துவோம்னா, இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கெட்டுகெதர், தீபாவளி கெட்டுகெதர், ஓணம், இதெல்லாம் நாங்கள் ஒரு பொதுக்குழு கூட்டமாக கன்வெர்ட் பண்ணோம். அது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே, இதெல்லாம் நிறைய ஏழை நாங்கள் தொழிலாளர்களை வர வச்சு அவங்களுக்கு நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸஸ், சாப்பாடு இப்படிலாம் கொடுத்து எல்லாம் நல்ல வழியில் வழங்குவோம். இந்த மாதிரி நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அது மாதிரி எங்கள் சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 6 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அந்த 6 பேருக்கும் அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் வந்து அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்களுடைய பைலாவில் என்ன கூறப்பட்டிருக்கின்றதோ அந்த பைலா அடிப்படையில் என்ன நோக்கத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அது மாதிரி கொரோனா டைம்லையும் 3 இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள் வசிக்கின்ற இடத்துல நாங்கள் போய் இது பண்ணோம். அது மாதிரி 3 பில்ட் எக்ஸ்ப்ளோர் நிகழ்ச்சி, அதாவது கன்னியாகுமரி கட்டுமானத்தோட வரலாற்றிலே 4 வருஷத்தில் 3 பில்ட் எக்ஸ்ப்ளோர் நிகழ்ச்சி சொல்றது எங்கள் அமைப்பு தான் நடத்திருக்கின்றது. அதில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளையர்ஸ் எல்லாம் ரொம்ப பெனிஃபிட் எடுத்தாங்க. அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள் கட்டி கொண்டிருந்த, கட்டிடங்கள் கட்டி கொண்டிருந்த பொதுமக்கள் அவங்களும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களும் அது நல்ல பெனிஃபிட்டாக இருந்து எங்களுக்கும் அது ஒரு நேம் கிடச்சி. அது எங்களுக்கு ஒரு மன திருப்தி. அப்படி எங்கள் பைலா படி அதாவது பொதுமக்கள் பயன்பெறுகிற வகையில் நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு அது ஒரு சான்றாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். இப்போ கூட நாங்கள் நடத்த வேண்டியதாகும். ராஜ்குமார் சாருக்கு தலைமையில் என்னாச்சுன்னா, எங்களுக்கு ஸ்காட் காலேஜில் அந்த வென்யூ கிடைக்கல. அங்கே ஒரு சின்ன இஷ்யூஸ் இருந்து அது இப்போ ஜேடிஓ கண்ட்ரோலில் இருக்குது, கரஸ்பாண்டன்ட் கண்ட்ரோலில் இல்லை. அதனால் எங்களுக்கு அதை நடத்த முடியாமல் போச்சு. இந்த வகையில் நண்பர்களே நாங்கள் எங்கள் அமைப்பு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கொரோனா டைமில் மட்டும்தான் எங்கள் அமைப்பு ஒரு 2 வருஷம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படியே செயல்பட முடியாமல் ஆச்சு. எங்கள் மெம்பர்ஷிப் கூட 95 இருந்த மெம்பர்ஷிப் படி வந்து 10 ஆயிடுச்சு. ஃபண்ட்ஸ் எல்லாம் போய் எல்லாமே தீர்ந்து அப்படி ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் 2 வருஷம் கூட எங்களால் சரியாக செயல்பட சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்து அதுக்கு ஒரு ராஜ்குமார் சார் வந்து இப்போ அதை எடுத்த பிறகு இப்போ 2 வருஷமாக ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கள் மெம்பர்ஷிப் திரும்பவும் பிக்கப் ஆகி இப்போ 65 கிட்ட வந்தாச்சு. இன்னும் கூட அது மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் ராஜ்குமார் சாரில்
டைமில் என்ன நடந்துகிட்டு இருக்கு. 2 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்திட்டு இருக்கின்றோம். அதுக்கு உறுப்பினர்கள் நல்ல ஆதரவு கொடுத்து வருகின்றீர்கள். அவருக்கு பீரியட் வந்து வருகின்ற மார்ச் மாதம் முடிகின்றது. அதுக்கு ஒரு புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். அதுலேயும் உறுப்பினர்கள்லாம் நல்ல ஆதரவு கொடுப்பார்கள். கண்டிப்பாக இந்த அமைப்பு இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும் என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். மேலும் இந்த நேரத்தில் எங்கள் அமைப்பின் சங்க தேர்தலை பற்றி நான் ஒரு சில அறிவிப்பு, அது எங்களுடைய உறுப்பினர்களுக்கான அறிவிப்பு தான். கடந்த பொதுக்கூட்டத்தில் இது தெரிவிக்கப்பட்டது. சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் வந்து எங்களுக்கு ஜனவரி கடைசி கூட நடைபெற இருக்கின்றது. உறுப்பினர்கள் மெம்பர்ஷிப் ரெனியூவல் ராஜ்குமார் அவர்களும் சொன்னார்கள், அந்த ரெனியூவல் வந்து டிசம்பருக்குள்ளே முடிக்க வேண்டும். மெம்பர்ஸ் தொடர்ந்து 2 வருஷம் ரெனியூவல் பண்ணியிருந்தால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும். அது மாதிரி கடந்த மாதம் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தோம். எப்படின்னா, அதுக்கு முந்தியெல்லாம் எப்படின்னா, செயற்குழுவில் வரணும்னா எலெக்ஷன் நிற்கணும்னா புதிய மெம்பர்ஸுக்கு வந்து அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் பைலால கிடையாது. பட் எங்கள் சங்க பொதுக்கூட்ட தீர்மானங்கள் இருக்கின்றது, புதிய உறுப்பினர்கள் முதல் தேர்தலில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்து. ஆனால் சமீப காலமாக எங்களுக்கு நிறைய எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் சரியாக வரது கிடையாது, சீனியர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. அதனால இன்ஆக்டிவாட்டே எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் கமிட்டி இருந்துகிட்டே இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நாங்கள் கடந்த செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தோம் என்றால், புதிய உறுப்பினர்கள் வந்து செயற்குழு போஸ்டிங் உள்ள வரலாம், பட் மெயின் நிர்வாகிகளாக வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இது எடுத்துருக்கோம். அதனால புதிய உறுப்பினர்களுக்கு அது வரப்பிரசாதமான ஒரு செய்தி. கண்டிப்பாக அவங்களும் இந்த தேர்தலில் போட்டியிடலாம் என்பதை நான் தெரிவித்து கொள்கிறேன். அதனால புதிய உறுப்பினர்கள் ஏற்கனவே சேர்ந்தவங்க நீங்கள் வந்து உங்கள் ரினியூவலே நீங்கள் டிசம்பர் கடைசிக்குள்ளே பண்ண வேண்டும். டிசம்பர் கடைசிக்குள்ளே ரினியூவல் பண்ணால் தான் தேர்தலில் போட்டியிட முடியும், வாக்களிக்க முடியும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். அது மாதிரி இந்த நேரத்தில் முக்கியமாக நம்ம இந்த கிறிஸ்மஸ் கேட்டு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கின்றோம். மதிப்புக்குரிய தலைவியும் அவர்கள் கிறிஸ்மஸ் செய்தி எல்லா வருஷமும் தொடர்ந்து 9 வருஷமும் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கின்றார்கள். இந்த தடவை ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கின்றார்கள். என்னால் எனக்கு பங்களிப்புக்கு கிறிஸ்மஸை பற்றி ஒரு சில காரியங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கிறிஸ்மஸ்ன்றது கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கின்ற நாள் தான் கிறிஸ்மஸ். அதாவது டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ் என்றாலும், கிறிஸ்துவின் பிறப்பு டிசம்பர் 25 என்றாலும், நவம்பர் மிடிலிருந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம மாவட்டத்தில் கூட இந்த டிசம்பர் 1 கேரளுக்கு போகிறதும், டெக்கரேஷன் வீடில் டெக்கரேட் பண்ணுறதும், சர்ச்சஸில் கேரள காம்படிஷன்ஸ் நடத்துகிறதும், கிஃப்ட் வழங்குறதும், அப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் நம்ம அமைப்பும் கடந்த ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இந்த கிறிஸ்மஸை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கின்றோம். அதில் அந்த கிறிஸ்துவின் பிறப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, கிறிஸ்து இயேசுவின் தகப்பனார் சொல்ற ஜோசப், அவர் ஒரு கட்டுமான துறையை சார்ந்த கார்பெண்டர் தான் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஒய்ஃபு பேர் தான் மேரி. அந்த மேரி ஜோசப்புக்கு ஃபிக்ஸ் ஆகிற டைமில், அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அவங்க மேரேஜ் நடக்கிற டைமில் அவங்க கன்சீவாக இருக்கின்றார்கள். அந்த செய்தியை கேள்விப்பட்டோன்னே ஜோசப் அவர்கள் விவாதத்து அது பண்ணதுக்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு. ஆனால் தேவதூரில் எச்சரிக்கப்படுவார்கள். எப்படி என்றால், உன்னுடைய மனைவிக்கு உற்பத்தியாக இருக்கின்ற குழந்தையானது பரிசுத்த ஆவியினால் வந்த குழந்தையாகும், நீ அதனால மேரியே தள்ள வேண்டாம். அதனால தான் அப்படி அந்த மேரேஜ் லைஃப்பில் அதுக்கு அவங்க குழந்தை பிறக்குது. அதுதான் கிறிஸ்து இயேசுவானவர் பெத்லகேம் நகரத்தில் பிறப்பார். அந்த தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது. அதாவது இப்படி ஒருத்தர் இங்கே பிறப்பார், அவர் உலகத்தை ஆள போறார் அப்படின்னு சொல்ல இந்த கேள்வி வந்து ஏரோது ராஜா, அவர் தான் அந்த டைமில் பெத்லகேமில் ஆண்டு கொண்டிருப்பார். ஏரோது ராஜா சொல்றது வந்து ஒரு அவர் அந்த டைம் ரொம்ப பாப்புலரான ஆள். அவருக்கு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி தீர்க்கதரிசி சொல்லிட்டார்கள். அப்போ அவர் விசாரிக்க சொல்லுவார், எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு. அப்போ அதுக்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பை சுட்டி காட்டுறது ஒரு ஸ்டார் தான். அதுக்குன்னு ஒரு அந்த டைமில் ஒரு ஸ்டார் உதயமாகும். அது எங்கே அவர் பிறந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு மேலே நிற்கும். அதை கணக்கு பண்ணி அவர் ஆள் அனுப்புவார், நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிக்க போனவங்க என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு நிறைய அவருடைய பிறப்பு அவங்க பேரண்ட்ஸுக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அதுலாம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த செய்தியை வந்து ஏரோது ராஜாட்ட போய் சொல்ல மாட்டாங்க, அப்படி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், இது அடுத்த பிரச்சனை வரும் அப்படின்னு. ஏரோது ராஜா என்ன பண்ணுவார்னா, போனவங்க இந்த செய்தியை நமக்கு கொண்டு தரலையே, அப்போ இது ஒரு மோசமான இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போடுவார். அதாவது பெத்லகேம் நேரம் ஃபுல்லாட்டு இருக்கின்ற 2 வயசுக்கு குறைவான ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. அப்படி பெரிய சங்கரம் நடக்கும், நிறைய குழந்தைகள் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசு என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய தகப்பனாருக்கு தேவதூதர்கள் எச்சரிக்கை கொடுத்து அந்த ஆண் குழந்தைகள் அவங்க கொலை செய்வதற்கு முன்பாகவே அவர் வந்து அந்த இடத்த விட்டு காலப்படி ஈஜிப்ட் நகரத்துக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் என்னைக்கு ஏரோது ராஜா சாவார், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பெத்லகேம் வருவார்கள். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் வரலாறு. அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள் செய்வார்கள். அதுக்கு ஒரு பார்வோன் ராஜா காலத்தில் ஒரு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் எழுந்திருப்பார். இதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு, அதுக்கு பிறகு இறப்பு, அதுக்கு பிறகு அவர் உயிர்த்தெழுதல். இந்த நேரத்தில் இது நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். தலைவர் சார் அவர்கள் ரொம்ப பைபிளோட சுட்டி காட்டி எனக்கு பேசுவார்கள். எப்படியும் அவர் எதிர்க்கின்ற எல்லாருக்கும்
என்னுடைய கிறிஸ்மஸ் செய்திகளை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை என் சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே வரைந்திருக்க எல்லா சார்பாகவும் நான் தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் இந்த மாலை போட்டுடலாம். இந்த சைடில் இருக்கு. சார் போடுங்க. நல்லா போடும். ரெடி இங்கே பாருங்க. ரெடி, தேங்க்யூ.